வணக்கம் மாணவர்களே. இன்று பாடம் 8 மன அழுத்தம், அதை திறனுடன் கையாளுதல் பற்றி படிக்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது கேள்வி நிரல் அல்லது கொஸ்டினர். உளவியல் சம்பந்தப்பட்ட மட்டில் ஒவ்வொன்றுக்கும் நாம் கேள்வி நிரல்களை உண்டாக்குகின்றோம். அவைகள் ஸ்டாண்டர்டைஸ்ட், அவைகள் தரமாக ஏற்படுத்தப்படுகின்றன. அவைகளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த படத்தில் நாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போட்டிருக்கிறது. ஒரு பகுதியில் துன்பம் என்றும் ஒரு பகுதியில் இன்பம் என்றும் போட்டிருக்கிறது. அது முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் அதிசயமாக தோன்றும். இவைகளின் இந்த கேள்வி நிரல்களும் அவைகளுக்கான விடைகள் மூலமாக நாம் மன அழுத்தத்தை பற்றி எடை போட முடியும். எப்படி என்று பார்க்கலாம். உதாரணமாக கேள்வி நிரல் 1, எனக்கு மற்றவர்கள் உதவுவார்கள். அதற்கு நீங்கள் என்ன பதிலளிக்கிறீர்கள்? உதவுவார்களா, உதவ மாட்டார்களா? உதவுவார்கள் என்றால் எஸ், உதவ மாட்டார்கள் என்றால் நோ என்பதற்கான நீங்கள் டிக் அடிக்கணும். அதற்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் திருப்திகரமாய் இருக்கிறேன், நான் செய்யும் செயல் மகிழ்ச்சிகரமாய் இருக்கிறது, என் வாழ்வில் நல் செயல்களை செய்திருக்கிறேன், வாழ்க்கை நேர்மறையாகவும் பொருளுடையதாகவும் இருக்கிறது, என்னை பல தடவை பாராட்டி இருக்கிறார்கள், நான் செய்த செயல்கள் என்னை மகிழ்ச்சி உடையவனாய் ஆக்குகிறது, என் வாழ்வில் விளையாட்டும் உள்ளது, நான் நல் முடிவுகளை எடுத்திருக்கிறேன். இது போன்ற கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை எஸ் எத்தனை நோ கொடுக்கிறீர்கள், அதற்கு எவ்வளவு மதிப்பெண்கள்? எஸ் என்றால் ஒரு பக்கம் இன்பம் என்றும், நோ என்றால் துன்பம் என்றும் வகைப்படுத்தி அதன் மூலமாக நாம் நம்முடைய அந்த மன அழுத்தம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் எடை போட முடியும். இந்த கேள்வி நிரல் மூலமாக நாம் அவ்வாறு கண்டுபிடிக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே இந்த பாடம் 8 நாம் மன அழுத்தம், அதை நாம் எவ்வாறு அளந்து பார்க்கிறோம், கேள்வி நிரல்கள் மூலமாக எவ்வாறு அளந்து மதிப்பீடு செய்கிறோம் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய சாரமாகும். அடுத்து நாம் அதே போல பார்த்து விட்டோம். அடுத்து பற்றறிவு மாற்றி அமைத்தல். பற்றறிவு மாற்றி அமைத்தல் என்றால் என்ன என்பதை பார்க்கிறோம். பற்றறிவு என்றால் காக்னிஷன்ஸ். நாம் பார்ப்பவைகளையும் அவைகளை எதை எடுத்துக்கொள்கிறோம், எதை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான். துன்பங்களே எடுத்துக்கொள்ளாமல் இன்பங்களாக மாற்றி அல்லது நாம் அவைகளை கவலைப்படாமல் இருப்பதுதான் பற்றறிவு மாற்றி அமைத்தல். அதாவது துன்பமாக இருந்தாலும் அவைகளை நாம் இன்பமாக ஏற்றுக்கொள்ளுதல், அதைத்தான் நாம் காக்னிட்டிவ் என்று சொல்கிறோம். அதான் பற்றறிவு மாற்றி அமைத்தல் என்பது ஆகும். துன்பம் தரும் எண்ணங்களை விடுத்து நன்மை தரும் எண்ணங்களை நாம் வளர்த்தல், இதுதான் நமக்கு பற்றறிவு மாற்றி அமைத்தல். இவ்வாறு இருக்கும்போது நாம் நம் கவலைகளை மறந்து ஓரளவுக்கு நாம் இன்பத்தை அல்லது மகிழ்ச்சியை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம். அந்த சமயத்தில் நாம் அழுத்தத்தை குறைக்கின்றோம். ஆல்பர்ட் எல்லிஸ் REBT, ரேஷனல் எமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்றதை சொன்னார். அதில் காரணமற்ற நம்பிக்கைகள், நாம் பழமையான வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், பழமையில் ஊறியவர்கள், ஒருவேளை நாம் காரணமற்ற நம்பிக்கைகளை கொண்டிருக்கலாம். அவைகளை நாம் விட்டெறிய வேண்டும், அவைகளை கண்டறிய வேண்டும், அவைகளை விட்டொழித்து வேறுபடுத்த வேண்டும், ஆய்வு செய்தல் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மன அழுத்தத்திலிருந்து வர முடியும். பழமையிலேயே அல்லது காரணமற்ற நம்பிக்கைகளை கொண்டிருந்தோம் என்றால் ஒருவேளை நாம் மன மகிழ்ச்சி அடையாமல் அழுத்தமுடையவர்களாக இருப்போம். அவைகளை நாம் குறைக்க வேண்டும். இதுதான் ஆல்பர்ட் எல்லிஸின் ரேஷனல் எமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. காரணமற்ற நம்பிக்கைகளை கண்டறிதலும் வேறுபடுத்துதலும் அவைகளை ஆய்வு செய்தலும். அடுத்து அதே போல இதை நாம் ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் படத்தின் மூலமாக விளக்குகிறோம். இதை ABCDE டெக்னிக் என்று சொல்கின்றோம். A என்பது ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட். முதலில் பார்த்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் இருக்கும். ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் அதாவது செயல், அது அந்த நிகழ்வு. அடுத்ததற்கு என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அது பிலீஃப் என்று சொல்லப்படுகிறது. அது ரேஷனலாக இருக்கலாம், இர்ரேஷனலாக இருக்கலாம். அதன் விளைவாக நாம் கிடைப்பது கான்சிக்வன்சஸ், அதுதான் C, அதனுடைய விளைவுகள். அந்த விளைவுகளை நாம் இமோஷனல் பிஹேவியர், உணர்வுபூர்வமாக எப்படி பார்க்கிறோம், மற்றொரு பக்கமும் எப்படி பார்க்கிறோம். அதில் உணர்வுபூர்வமாக பார்த்து காரணமற்றவைகளாக இருந்தால் அவைகளை டிடெக்டிங், டிஸ்கிரிமினேட்டிங், டெலீட்டிங், அவைகளை விட்டு விடுகின்றோம். அதுதான் நமக்கு விளைவுக்கு கொண்டு சேர்க்கும். இதுதான் இந்த படத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. ஆகவே காரணமற்றவற்றை விளக்கி, பொருளற்றவற்றை விளக்கி, நல்லவைகளை ஏற்றுக்கொள்வது தான் இந்த படத்தின் மூலமாக பார்க்கின்றோம். இதுதான் ABCDE டெக்னிக். அழுத்தம் குறைக்கும் பயிற்சி.
அடுத்த பயிற்சி, நாம் கவலையை குறைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சியை செய்கிறோம். அதில் மிக கவனமாக அணுகுதல். இதற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை பார்ப்பது போல் அமர்ந்து பார்த்தல், நாம் கண்ணை மூடிக்கொள்ளுதல். பிறகு மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழ்ச்சிகளை, வாழ்வில் நாம் பெற்ற மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணி பார்த்தல், மூச்சு விடுதல், மூச்சை கவனித்தல், தசை இறுக்கத்தை குறைத்தல். அடுத்து நம்முடைய லட்சியங்களை நாம் அடைய முடியும் என்று நம்புதல். எண்கள் 25 1 வரை குறைத்து எண்ணிக்கொண்டே வருதல். கைகளை செய்து கொள்ளுதல். பிறகு கண்களை மெதுவாக திறந்தால் நாம் நம்முடைய அழுத்தத்திலிருந்து நாம் விடுபட்டு முடியும். இது ஒரு பயிற்சியாகும். அடுத்து நாம் படிக்க இருக்கிறது பாடம் 8.3 கால ஆளுமை. நம் வாழ்வில் காலம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. காலத்தை ஒரு டைமென்ஷன் என்று அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது நாம் டைமென்ஷன் 3D பார்த்திருப்போம். இந்த காலத்தை 4th டைமென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த காலம் நம்மோடு சேர்ந்தாக இருக்கிறது. காலம் ஒவ்வொன்றும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை நாம் எவ்வாறு ஆளுதல், அதை ஆளப் போகிறோம், கட்டுப்படுத்தப் போகிறோம், அதை ஒழுங்குபடுத்தப் போகின்றோம், நமக்கு இசைவானதாக ஆக்கிக் கொள்ளப் போகிறோம் என்பதுதான் கால ஆளுமை. நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவை எவ்வளவு தூரம் நாம் அதை கவனிக்கிறோமோ கவனிக்கவில்லையோ அப்படித்தான் இருக்கும். அவைகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால்தான் நாம் வாழ்வில் முன்னேற முடியும். இதைத்தான் நாம் கால ஆளுமையில் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இதில் நேரத்தை வீணாக்காமல் இருத்தல், திட்டமிடுதல், கட்டுப்படுத்துதல், அவையில் மதிப்பீடு செய்தல், நாம் செய்த செயல்களை பிரயோஜனமாக இருந்ததா இல்லையா என்பதை பற்றி செய்தல். இதுதான் சிபார்ட் என்ற அறிஞர் கூறுகின்றார் 2014. இது மாதிரி நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு கட்டுப்படுத்தி மதிப்பீடு செய்தல் வேண்டும் என்பதை சிபார்ட் என்ற அறிஞர் 2014 கூறுகின்றார். அதன்படி என்ன செய்ய வேண்டும்? காரியங்களில் பல்வேறு காரியங்கள் இருக்கும். அவற்றுக்கு முதன்மை அளித்தல். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சிலவற்றுக்கு முதன்மை அளித்தல், அதை முடிந்தவுடன் திருப்திப்படுத்தல். விஷயங்களை நிகழ்வுகள் அன்றாட வாழ்வில் பல நிகழ்வுகள் இருக்கின்றன, அவைகளை வரிசைப்படுத்த வேண்டும். அன்று ஸ்டீவன் சுவை என்றவர் கூறுகின்றார், வேகமாக செய்ய வேண்டிய சில செயல்கள் இருக்கின்றன, மிதமான வேகத்தோடு செய்ய வேண்டிய செயல்கள் சில இருக்கின்றன, கடைசியில் பார்த்துக் கொள்ளலாம் என்று செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கின்றன. இப்படி வேலைகளை குறித்து வைக்க வேண்டும் என்று சிவார்ட் என்ற அறிஞர் 2014 குறிப்பிடுகின்றார். அடுத்து விஷயங்களை, நிகழ்வுகளை வரிசைப்படுத்த வேண்டும், வரிசைப்படுத்தி வைத்தல் வேண்டும், எழுதி வைத்தல் வேண்டும். இதை நாம் நம்முடைய மொபைல் போனில் கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு காலண்டர் அல்லது ஒரு அட்டவணையில் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று சேர்த்து வைத்தல், அது காலத்தை நிர்ணயித்தல். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சில பிளானர் விற்கிறது, கடையிலேயே விற்கிறார்கள். அதில் காலம் குறியிட்டு இருக்கும். காலை 6 மணிலிருந்து இரவு 12 வரை நாம் என்னென்ன செயல்கள் செய்கிறோம், 6 மணிக்கு என்ன செய்ய வேண்டும், 7 மணிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களே கோடு போட்டு வைத்திருப்பார்கள். அது நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டியதுதான். இந்தந்த வேலைகளை இப்படி செய்ய போகின்றோம். நீங்க மொபைல் போனிலும் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே காலத்தை நிர்ணயம் செய்தல். கடினமான வேலைகள், சில வேலைகள் இருந்தால் அவைகளை உடைத்தல், பிரித்து பகுதியாக பிரித்து நாம் செய்ய போகிறோம். இதான் உடைத்தல். அப்புறம் அது செயல்படுது. இந்த முறையில் நாம் காலத்தை சரியான முறையில் திறமையாக பயன்படுத்துவோம். எவனொருவன் திறமையாக பயன்படுத்துகிறான்னா அவன் தான் வாழ்வில் முன்னணியில் நிற்கிறான், முதலில் வருகின்றான். ஆகவே கால ஆளுமை நமக்கு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அது கால அட்டவணையும் இருக்கலாம். இது சென்ற பாடத்தில் நாம் பார்ப்பது போல இது பார்த்தோம். அழுத்தத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நாம் அதோட சேர்ந்தது இது. அதில் பார்க்கிறோம், இது 8.2 ஏபிசிடி டெக்னிக்குடைய தொடர்ச்சி. இதில் பார்க்கிறது மிஸ்டேக் டியூரிங் பிரசன்டேஷன் ஆஃப் ஒர்க். வேலை செய்கின்ற போது என்ன தவறு ஏற்பட்டது? ஒரு குறிப்பிட்ட வேலையை நாம் செய்கின்றோம், அதில் சின்ன பிழை ஏற்பட்டு விட்டது. அது என்ன செய்ய போகிறோம், அதில் நம்பிக்கை நமக்கு என்ன தருகிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். அதை நாம் நினைக்கிறோம், இட் ஹேப்பன் சம்டைம்ஸ், சில சமயங்கள் அப்படித்தான் வரும், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மற்றொருவர் நினைக்கின்றார், வேறொருவர் என்ன நினைக்கிறார், ஐயோ எனக்கு திறமையே இல்லை, நான் எதாவது செய்ய முடியாது. உதாரணமாக என்ன செய்கின்றோம், சில மாணவர்கள் வருகிறார்கள், அவர்கள் இந்த பாடம் என்னால் படிக்க முடியாது சார், நான் எப்படினாலும் இதை விட்டு போய்விடுகிறேன் என்கின்றார்கள். அப்படி என்றால் எப்படி முடிவுக்கு வருகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எடுத்துவிட்டு நம்பிக்கையோடு எடுக்கிறார்கள். பிறகு அது சரி என்னால் ஒரு சிலர் பரவாயில்லை, அது எப்படியாவது சமாளித்துக் கொண்டு படித்து விடுவேன் என்கின்றார். ஒரு சிலர் சொல்கிறார், ஐ ஆம் இன்அடிக்குவேட், என்னால் முடியாது, நான் விலகிக் கொள்கிறேன் என்கின்றார். இதுதான் கான்செக்வன்சஸ், விளைவில் பார்க்கிறோம். ஆக ஏபிசியில்
கான்செக்வன்ஸ் விளைவு இம்மாதிரி பார்க்கணும். அதில் ஒரு புறம் பார்த்தால் ஸ்லைட்லி சேடு, ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த முறை நான் சரியாக செய்து விடுவேன், நிச்சயமாக நன்றாக செய்து விடுவேன் என்று ஒரு சிலர் நம்புகின்றார்கள். ஒரு சிலர் முழுமையாக கவலைப்பட்டு அதை விட்டுவிடுகிறார்கள். இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று போய்விடுகிறார்கள். இப்படி நாம் அன்றாட வாழ்வில் பல வகையான மாணவர்களை, மக்களை பார்க்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில பரவாயில்ல அடுத்த விடை செய்து விடுவோம் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஒரு சில இனிமேல் இது மாதிரி வேலைகளை என்னால் செய்ய முடியாது என்று விட்டுவிட்டு விலகி போய் விடுவார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த பாடத்தில் காலம் திறனோடு பயன்படுத்துதல். எப்படி திறன்? இதன் சொன்னேன், கால ஆளுமை முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு நிகழ்வுகளை நாம் திட்டமிட வேண்டும். இதற்கு டைரி செய்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலிருந்தே தினமும் டைரி எழுதுவார்கள். அது அவர்கள் ஒழுங்காக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பழக்கமாக இருக்கிறது. இரவு வந்து விட்டால் கணக்கு டைரி எழுதி வைப்பார்கள். இதற்கான நோட்டு கடையிலே கிடைக்கிறது. அவைகளை குறித்து வைக்கிறார்கள், அட்டவணைப்படுத்துகிறார்கள், வரிசைப்படுத்துகிறார்கள். அதற்கு முடிவுகள் என்ன முடிவு வந்தது, அதில் எவ்வளவு பிரயோஜனமானதாக இருந்தது என்று குறிக்கிறார்கள். நம்முடைய நோக்கங்களை குறித்து வைக்கிறார்கள். வேண்டுகின்ற பொழுது விலாசம், போன் நம்பர் அவைகள் எழுதி வைப்பார்கள். இவைகளெல்லாம் அவருக்கு அப்பொழுது பயன்படும். ஒரு சில சமயங்கள் தேடும் பொழுது நமக்கு ஒரு நிகழ்வு எந்த காலத்தில் என்றைக்கு நடந்தது, என்ன செலவு செய்தோம் என்பதை குறித்து வைத்திருந்தால்தான் எளிமையாக பார்க்க முடியும். இல்லை என்றால் அவைகளை கண்டுபிடிக்கிறது மிக கடினமாக இருக்கு. நம்ம உள்ள வேலையில் இது வேற சேர்ந்து நமக்கு பல தொல்லைகளை கொடுக்கும். ஆகவே காலத்தை அடுத்து நாம் ஸ்டெப்ஸ், வேற ஸ்டெப்ஸ் இருக்கிற படிநிலைகள், அவைகளை நாம் காலத்தை வீணடிப்பவரை தவிர்த்தல். நமக்கு பொழுதுபோக்கு என்று சில பேர் வந்து பேச வருவார்கள். அவர்களை பிறகு வாருங்கள் என்று சொல்லிவிடலாம். அதே போல சில வீட்டுக்கெல்லாம் மெயில், அவைகளுக்கு மெயில் நமக்கு அன்றாடம் 10-100 மெயில் வருகிறது. எவைகளுக்கு பதில் எழுத வேண்டும் அவைகளுக்கு எழுத வேண்டும். எவைகளை டிஸ்போஸ் பண்ண வேண்டும் அல்லது வேணாம் என்று விளக்கிறோம் அவைகளை அழித்து விட வேண்டும். இது மாதிரி செய்ய வேண்டும். மற்றவருக்கு அளித்தல். அடுத்து நாம் பார்ப்பது டெலிகேஷன். இதை நாம் என்று பார்க்கிறோம். டெலிகேஷன் என்றால் நம்முடைய வேலையை முழுமையாக சில சமயம் நாமே எல்லா வேலைகளையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்பொழுது சில வேலைகள் நமக்கு கீழே இருக்க அசிஸ்டன்ட் அல்லது உதவியாளர்கள் அல்லது நம்முடைய வீட்டில் மனைவி, குழந்தைகள், நீ போய் அதை பாரு என்று நாம் ஒதுக்கி விடுகின்றோம். அப்பொழுதுதான் நம் வேலையை கால வரையறைக்குள் செய்ய முடியும். ஆகவே எல்லா வேலையும் நாமளே இழுத்து போட்டுக்கொண்டு செய்த ஒரு வேலை நம்மளால் முடிக்க முடியாமல் போகலாம். இதைத்தான் டெலிகேஷன் என்று சொல்கின்றோம். ஆகவே டெலிகேஷன் மூலமாக சில வேலைகளை யார் கொடுக்க வேண்டும், எவர் திறமையாக இருக்கிறார்களோ அவர்கள் கொடுத்து அந்த வேலைகளை ஆக வைத்துக் கொள்கிறோம். ஆகவே வேறு ஒருவருக்கு வேலை கொடுத்தல், அதே போல உணவு கொடுத்தல், மகிழ்ச்சியாக இருத்தல். அவைகள் விழாக்கள் நடத்தும் போதும் சரி, அவைகள் வேலைகளை, ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அதுக்கான வேலைகளை நாமே அத்தனையும் செய்ய முடியாது. சிலருக்கு தான் கொடுக்க வேண்டும். அதில் நம்பிக்கை வேண்டும், அவருடைய செய்வதில் நம்பிக்கை வேண்டும். சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவருடைய சுதந்திரத்தையும் வரையறுக்கிறோம். இதை நீங்க செய்யுங்க என்று நாம் சொல்லுகின்றோம். அடுத்து ப்ரோகாஸ்டினேஷன், காலத்தை தள்ளி போடுது. பலர் என்ன செய்கிறார்கள், அப்பொழுது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று தள்ளி போடுவார்கள். ஆகவே அது பிற சமயங்களில் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஒரு தேர்வையோ அல்லது பணம் கட்டுதலையோ நாம் தள்ளி போட்டால் அதனால் தோல்விகளை சந்திக்க ஏற்படலாம். ஆகவே காலத்தை தள்ளி போடுவதால் பெனல்ட்டி கட்ட வேண்டும், அல்லது ஒரு எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் கிட்டவில்லை என்றால் நீங்கள் பரீட்சை எழுத முடியாமல் போய்விடலாம். ஆகவே இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்பதனால் சில காரியங்கள் தகர்ந்து போய்விடும், செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே நாம் ப்ரோக்ராஸ்டினேஷனின் தள்ளி போடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆகவே சில சமயங்களில் வேலையானது கடினத்தன்மை உடையதாக இருக்கும். அவைகளை நாம் திறனோடு செய்ய வேண்டும், பிரித்து செய்ய வேண்டும். நேர்த்தியுடன் அவைகளை செய்ய வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் அவைகளை செய்ய முடியாவிட்டால், நேர்த்தியுடன் செய்ய முடியாது என்றால், மிக கடினமாக இருக்கின்ற விட்டுவிடவும் நான் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். அடுத்து இந்த 8வது பாடத்தில் சுருக்கத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்னென்ன இதுவரைக்கு இந்த கால ஆளுமை, அழுத்தத்தை எவ்வாறு அளவிடல் போன்றவை பற்றி ஒரு சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாக பார்ப்பது பட்டறிதல். நான் சொன்னேன், பட்டறிதல் என்றால் காக்னிஷன். நாம் அனைத்தையும் புலன்களின் மூலமாகத்தான் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகவே புலன்களின் மூலமாக வாழ்க்கையில் கஷ்டங்களும் ஏற்படும், நல்லதும் ஏற்படும். கஷ்டங்கள் வரும்போது அதுக்காக பயந்து ஓடிவிட முடியாது. அவையை நல்லதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சிந்தனையில் அவைகளை நேர்மறை எண்ணங்களோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் பார்த்தல், சுவைத்தல், அனைத்திலும் பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல்,
இவைகளில் நாம் அவைகளை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறோம். அவைகளை நாமவே நம்முடைய எண்ணங்களுக்குள் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இதைத்தான் பற்றறிதல், மற்றறிதல், மாற்றி அமைத்தல் என்று சொல்கிறோம். அடுத்து நாம் கால ஆளுமை பற்றி பார்த்தோம். அது நேர்மறை எண்ணங்களோடு நாம் அவைகளை செயல்பட வேண்டும். கால ஆளுமை வாழ்க்கையின் ஒரு டைமென்ஷனாக இருக்கிறது, முக்கியமான பங்கு வகிக்கிறது. உங்கள் விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, காலம் ஓடிக்கொண்டே இருக்கும், வயது ஆகிக்கொண்டே இருக்கும், வளர்ச்சி போய்கொண்டே இருக்கும். அவைகளை நேர்மறை எண்ணங்களோடு எதிர்கொள்ள வேண்டும். அவைகளை இந்த கட்டுக்கோப்புகளோடு இந்த மாதிரியாக முறைகளின் மூலமாக சரியான முறையில் நீங்கள் ஆளுமை செய்தால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும், உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அல்லது நீங்கள் தோல்விகளைத்தான் சந்திப்பீர்கள். அதில் சிந்தனை மாற்றம் வேண்டும். சிந்தனை மாற்றத்தை நாம் கைக்கொள்கின்றோம். அடுத்து நம்ம ஏபிசிடி முறையை பற்றி பார்த்தோம். படங்களின் மூலமாக எப்படி இவைகளை மாற்றி அமைத்தல் என்பதை பற்றி பார்த்தோம். திட்டமிடுதல் பற்றி பார்த்தோம். அவைகள் எப்படி கட்டுப்படுத்தல் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். அதுபோல் விரயங்களை, வீணானவைகளை தவிர்த்தல், வீணான கால விரயம், அவைகளை தவிர்க்க வேண்டும். வேணான ஆட்கள், வேணாத செய்திகள், வேண்டாத ஆட்கள், வேணாத செலவுகள், இவைகளை நாம் தவிர்க்கின்றோம். விஷயங்களை வரிசைப்படுத்துகின்றோம், வகைப்படுத்துகின்றோம், செயல்படுத்துகின்றோம். இதற்கு இந்த பிளானர், கடையில் வைக்கின்ற பிளானர் பயன்படுகிறது. அவைகள் டைம் வேஸ்ட் செய்யாமல் இருக்கின்றோம். அவைகளை பிளாக், சில சமயங்கள் வேண்டாம் அவைகளை தவிர்க்கின்றோம். வேலைகளை பிறருக்கு கொடுக்கின்றோம். காலம் தாழ்த்துவதை தவிர்க்கின்றோம். அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன் செய்யக்கூடாது என்று பார்த்தோம். எவைகளை தவிர்க்க வேண்டுமோ அவைகளை தான் செய்ய வேண்டும். நீங்கள் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டும் என்பதை தவிர்த்தால் நீங்கள் பரீட்சை எழுத முடியாமல் போய்விடலாம். ஆகவே ப்ரோக்ராஸ்டினேஷன் பல சமயங்களில் நமக்கு துயரத்தையும் கொடுக்கலாம். இவ்வாறாக பாடம் 8 பல்வேறு விஷயங்களை பற்றி பார்த்தோம். முக்கியமாக மன அழுத்தத்தை குறைத்தல், எப்படி அளவீடு செய்தல், கால ஆளுமை பற்றி எப்படி ஆளுமை செய்தல் என்பதை பற்றி பார்த்தோம். இவைகள்லாம் வாழ்க்கைக்கு மிக மிக பயனுடையதாக அவை நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற பாடம் 9வது பாடம். இவற்றில் உடல் நோய்வாய்ப்படுதல், அதற்கான அனுபவங்கள் பற்றி பாடம் 1 பார்க்க இருக்கின்றோம். நோக்கங்கள். பாடம் 9 நாம் நோக்கங்கள் பற்றி பார்க்கின்றோம். அதில் முதலாவதாக உணவு. அவை மனிதர்களுக்கு சிலருக்கு தொப்பை விழுகிறது. அது தொப்பை விழுவதற்கான காரணங்கள், எந்த காரணங்களினால் இப்படி ஏற்படுகிறது, அதனால் வரக்கூடிய விளைவுகள் பற்றி பார்க்க போகின்றோம். அதனோடு சேர்ந்து 3வதாக இன்ப நுகர்வு பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகின்றோம். பாடம் 9.1 முன்னுரையை பற்றி பார்ப்போம். இதில் தீபக் என்பவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கின்றார். அவர் திருமணமானவர். வேலையில் கடினமாக உழைக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். வேலையில் சேர்ந்த பிறகு அவர் கடை உணவு, பெரும்பாலான சமயங்களில் அவர் பீஸா, பர்கர், கொக்கோ கோலா இது போன்ற கடை உணவை சாப்பிட்டு விட்டு வேலையை கடினமாக செய்வார். இனிப்பு பண்டங்களை உட்கொள்வார். உடற்பயிற்சி எதுவும் செய்யவே இல்லை. நாளடைவில் என்ன ஆயிட்டு, உடல் பருமனாக ஆகிவிட்டது, எடை கூடிவிட்டது, உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டது தீபக்கு. இதுதான் முதலாவதான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 2வது நாம் பார்க்கின்ற நபர் அருண் என்பவர். ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டதனால் அதற்கு அருண் என்பவர் ரத்தம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய ரத்தம் பொருத்தமாக இருப்பதால் அதை கொடுக்கிறார். பிறகு லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அருண் என்பவர் கொடுத்த ரத்தத்தில். உடனே அவரை கூப்பிட்டு கேட்கின்றார்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கிறது, உங்கள் ரத்தம் பொருத்தமானது அல்ல என்று சொல்றவன் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மிக கவலையில் போய் சேர்க்கிறார். அவருக்கு ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதன் மூலமாக செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நோயை குறைக்க முயல்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஷாக் அதிலிருந்து விடுபடுவதற்கே பெரிய பாடாக போய்விட்டது. அதுக்கு மன தேர்தல், அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த 2 உதாரணங்களை பார்க்கின்றோம். முதலில் தீபக்கும் அடுத்ததாக அருணையும் பார்க்கிறோம். 2ம் பிரச்சனையை உண்டாக்குறது. ஒருத்தருக்கு தொப்பை, ஒருத்தருக்கு எய்ட்ஸ். இப்படி உடல் உபாதைகளினால் பாதிக்கப்படுகின்றதாக ஆகின்றார்கள். ஆக உடல் என்ன வருகிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். ஆகவே 1 பருமன், 2 எய்ட்ஸ். இது மனதையும் பாதிக்கின்றது. ஆகவே இந்த பாடத்தில் உடல் பருமன், அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி சரியான சரிவிகித உணவு, எந்த மாதிரியான உணவு, எந்த மாதிரியான சத்தான உணவு, அவைகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். அதன் பிறகு இன்ப நுகர்வு என்றால் என்ன, அதனுடைய சிக்கல்கள், எவ்வாறான சிக்கல்கள் அதில் ஏற்படுகின்றன என்பதை பற்றியும், தொடர் வலி, கடுமையான உடல் நோய், கடுமையான நோய் உடல்
ஏற்படுவது, உடல் பாதிப்பு ஏற்படுது, அது எப்படி மனதை பாதிக்கின்றது என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடம் 9.1 இவ்வாறு இருக்கிறது. பாடம் 9.2 நோய், உணவு, பருமன் ஏற்படுகிறது. இதில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், எப்படி பருமன் வருகிறது, அதை எப்படி குறைக்கலாம் என்பதை பார்க்கின்றோம். நாம் சில பேர் பார்த்திருப்போம், இவன் சாப்பிடுகிறதுக்கே வாழ்கிறான் என்று சொல்வார்கள். ஆகவே பலர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள், இன்னும் பலர் இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கே வாழ்கிறார்கள். இதைத்தான் சரபினோ என்பவரும் ஸ்மித் என்பவரும் என்ற அறிஞர்கள் 2011 கூறினார்கள். சாப்பிடுவதற்கே வாழ்வது, அப்படி இருப்பவர்கள் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அடுத்து, உணவு 5 முக்கிய காரணிகளை உடையதாக இருக்கிறது. உணவில் 5 முக்கியமான காரணிகள் இருக்கின்றன. ஒன்றின் கீழ் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். 1 கார்போஹைட்ரேட். இது சர்க்கரை. கார்போஹைட்ரேட் என்றால் என்ன? சர்க்கரை, குளுக்கோஸு, சிறப்பாக பிரக்டோஸ். சரி, இது எதில் தான் இவைகள் இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, கோதுமை, உருளைக்கிழங்கு, சோளம் போன்றவற்றில் இந்த கார்போஹைட்ரேட் கிடைக்கிறது. இரண்டாவதாக லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ் என்றால் கொழுப்பு வகைகள், கொழுப்பு சத்து. இவைகள் வெண்ணெய், சமையல் எண்ணெய் இவற்றில் கிடைக்கின்றன. மூன்றாவதாக புரோட்டீன்கள். புரோட்டீன்ஸ் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். அமினோ ஆசிட் அதில் கலந்திருக்கிறது. இவை புரோட்டீன்ஸ் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகின்றது. செயல்பாடு செய்வதற்கு பயன்படுகிறது. புதிய செல்களை உருவாக்குகின்றது. புதிய செல்களை உண்டாக்கினால்தான் நாம் வளமையாக வாழ வேண்டும். புதிய செல்களை உருவாக்க வேண்டும். பழைய செல்கள் அழிந்து அதற்கு இது கிடைக்கக்கூடிய உணவு என்னவென்று பார்க்க, புரோட்டீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சத்தான உணவாக இருக்கிறது. நான்காவதாக நாம் பார்க்கிறது வைட்டமின்கள். வைட்டமின்கள் நமக்கு வேண்டும். வைட்டமின்கள் எதற்கு பயன்படுகிறது? உடல் சீதோஷ்ண நிலையை சீராக வைத்தல். 19.4 அதில் நமது வெப்பநிலையை எப்பொழுதும் சீராக வைக்க வேண்டும் என்றால் அதற்கு விட்டமின்கள் தேவைப்படுகின்றன. ஆக விட்டமின்கள் உடல் சீதோஷ்ண நிலையை சீராக வைப்பதற்கு பயன்படுகின்றன. உணவை சக்தியாக மாற்றுவதற்கு உதவுகிறது. இந்த விட்டமின்கள் நாம் சாப்பிடுகின்ற உணவை சக்தியாக மாற்ற உதவுகின்றன. ஹார்மோன்கள் பற்றி நாம் வேறொரு பாடத்தில் படித்திருக்கிறோம். ஹார்மோன்களை உருவாக்கவும் இவைகள் பயன்படுகின்றன. இவைகள் கொழுப்பில் கரைந்து தோலோடு ஒட்டி இருக்கின்றன. கொழுப்பில் கரைந்து தோலோடு ஒட்டி இருக்கும். அடுத்து, என்னென்ன வகையான விட்டமின்கள் இருக்கின்றன? ADEK போன்றவைகள். இவைகள் தண்ணீரில் இந்த விட்டமின்கள் கரையும் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக BC, விட்டமின் B, விட்டமின் C இவைகள் இருக்கின்றன. இவைகள் பி விட்டமின் பால் பொருட்கள், கடல் உணவு, முட்டை, இலை காய்கறிகள் இவற்றில் நமக்கு கிடைக்கிறது விட்டமின் பி. விட்டமின் சி எதில் கிடைக்கிறது என்று பார்த்தால் ஆரஞ்சு, தக்காளி கிடைக்கிறது. இவைகளில் ஆரஞ்சு பழங்கள், தக்காளி இவற்றில் விட்டமின் சி நமக்கு கிடைக்கிறது. விட்டமின் டி எவ்வாறு கிடைக்கிறது? மறுபடியும் பால், மீன், முட்டை இவைகளில் கிடைக்கிறது. வைட்டமின் இ இவைகள் இலை காலி இவற்றில் கிடைக்கிறது. விட்டமின் கே எதில் கிடைக்கிறது என்று பார்த்தால் முட்டைக்கோஸ், சோயா பீன்ஸ், கீரை போன்றவற்றில் இவைகள் கிடைக்கின்றன. இவைகள் இவ்வாறு இந்த விட்டமின்கள் நமக்கு உடலுக்கு தேவைப்படுகின்றது. அதனுடைய என்ன தேவை, எதற்காக தேவை என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து நாம் பார்ப்பது தாது உப்புக்கள். தாது உப்புகளும் நமக்கு உடலுக்கு தேவை. அவைகள் கால்சியம், பாஸ்பேட்டுகள் வளர்ச்சியில் பங்கு பெறுகின்றன. இவைகள் வளர்ச்சிக்காக பங்கு பெறுகின்றன. எவைகள் எங்கிருந்து கிடைக்கின்றது? பால் பொருட்கள், பீன்ஸ், காய்கறிகள், ராகி, கொட்டைகள் இவற்றில் கிடைக்கின்றது. பொட்டாசியம் எதில் கிடைக்கிறது என்று பார்த்தால் வாழைப்பழம், இனிப்பு உருளை, பட்டாணி, பப்பாளி இவற்றில் கிடைக்கிறது. காளான் இவற்றிலும் கிடைக்கிறது. சோடியம் செலரி, பால் இவற்றிலிருந்து கிடைக்கிறது சோடியம். அடுத்ததாக இரும்பு இதிலிருந்து கிடைக்கிறது. இரும்பு சத்தும் நமக்கு வேண்டும். முட்டை போன்றது கிடைக்கிறது. அயோடின் கடல் உணவு நாம் பார்த்திருப்போம். அயோடின் ஏற்றப்பட்டது என்று சமய காலங்களில் நமக்கு உப்பு, அயோடின் ஏற்றப்பட்ட உப்பு என்று விற்கிறார்கள்.
அதில் அயோடின் நமக்கு கிடைக்கிறது. ஜிங்க் எதிலிருந்து கிடைக்கிறது என்று பார்த்தால் பால் பொருட்கள், தானியங்கள், இவற்றிலிருந்து ஜிங்க் கிடைக்கிறது. சிப்பிகள், நார் சிப்பிகளிலிருந்தும் இவை கிடைக்கிறது ஜிங்க். அடுத்து நார்ச்சத்து. உடலுக்கு இதையில் தவிர இந்த மாதிரி விட்டமின்கள் தவிர, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிட்ஸ் போன்றவைகள் தவிர நார்ச்சத்தும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. நார்ச்சத்து நம்முடைய செரிதலுக்கும் மலச்சிக்கலை போக்குவதற்கும் நார்ச்சத்து உடலுக்கு தேவைப்படுகிறது. அது எதிலிருந்து கிடைக்கிறது என்று பார்த்தால் உணவு செரித்தல், ஓட்ஸு, பப்பாளி, ஆப்பிள், பெரி, பேரிக்காய் போன்றவற்றிலிருந்து நார்ச்சத்து நமக்கு கிடைக்கிறது. நாம் பள்ளியிலேயே படித்திருப்போம். 10வது பாடம் படிக்கும்போது சரிவிகித உணவு பற்றி படித்திருக்கின்றோம். சரிவிகித உணவு வேண்டும். நாம் என்ன உண்கின்றோம் என்பது பல காரணிகள் சார்ந்தது. அதாவது சரிவிகித உணவு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்றவை தவிர, விட்டமின்கள் தவிர, நார்ச்சத்து தவிர இதில் அனைத்தும் நம்முடைய உணவில் இருக்க வேண்டும். அதில் சரியான விகிதாச்சாரத்தோடு கலந்திருக்கிறதாக இருக்க வேண்டும். அது பல்வேறு காரணிகளை சார்ந்தது. இவைகள் இந்த சரிவிகித உணவு என்ன காரணிகளை சார்ந்தது என்பதை பற்றி பார்க்கின்றோம். அதை ஸ்மித் என்பவர் 2011 கூறியிருக்கின்றார். ஸ்மித் என்பவர் 2011 இந்த மாதிரி என்னென்ன காரணிகள் என்று விளக்குகின்றார். காரணி 1, இது பிறப்போடு சேர்ந்தது. பயாலஜிக்கல் அல்லது ஜெனட்டிக், பிறப்போடு சேர்ந்த சில காரணிகள் இருக்கின்றன. பிறப்பிலே சில உணவுகளை விரும்புகின்றோம். சில உணவு குழந்தை உருளைக்கிழங்கு விரும்பும், சில குழந்தைகள் இனிப்பை விரும்பும். ஆகவே இவைகள் பிறப்போடு சேர்ந்தது. மூளையிலேயே அவைகள் ரசாயனம், மூளையில் உள்ள அந்த ரசாயனம் இவைகளை இந்த விருப்பத்தை தீர்மானிக்கின்றன. கொழுப்பு உணவு உண்ணும்போது மகிழ்ச்சி பெறுதல் போன்றவை கூட இம்மாதிரியாக இவைகள் பிறப்போடு சேர்ந்தது என்பது காரணி 1, காரணி எண் 1. 2, சூழல் காரணிகள். சுற்றுப்புற சூழலும் காரணிகளாக இருக்கின்றன. அவைகளுக்கு நம்முடைய கலாச்சாரம், ஒவ்வொரு நாட்டிலும் நாம் பார்க்கின்ற பொழுது வேறு வகையான உணவுகளை உண்கின்றார்கள். அவைகள் ஒரு சில நாடுகளில் காய்கறி மற்றவைகளை சாப்பிடுகின்றார்கள். ஒரு சில நாடுகளில் இந்த மாதிரி காய்கறி அல்லாத பிறவற்றை முக்கியமான உணவாக சார்க்கின்றார்கள், பீஃப் போன்றவைகளை. அவைகள் காரணம் கலாச்சார வேறுபாடு, சீதோஷ்ண நிலை வேறுபாடு காரணமாக இருக்கின்றன. அவைகளுக்கு அந்த உணவு தான் பழக்கமானது. ஒருவேளை வடநாட்டில் கோதுமை, சப்பாத்தி சாப்பிடலாம். தென்னாட்டில், தெற்கு நாட்டில், நமது நாட்டில் அரிசி சாப்பிடுகின்றோம். ஆகவே இதற்கு காரணம் கலாச்சார வேறுபாடு. அது மட்டும் இல்லாமல் சமூக பொருளாதார வேறுபாடும் காரணமாக இருக்கின்றது. அதுபோக கடை உணவு எவ்வளவு கிடைக்கிறது என்பதை பொறுத்தது. எவ்வளவு கடை உணவு கிடைக்கின்றது, அதை பற்றியான விளம்பரங்கள், கடை உணவு தான் சிறந்தது என்று விளம்பரங்கள் செய்யும்போது நாம் அதை தேடி போகின்றோம், அதை தேடி வாங்குகின்றோம். ஆகவே கடை உணவு கிடைத்தல், அதை செய்து விளம்பரங்கள், அதை பற்றியான விளம்பரங்கள் அதிகமாக இருக்கின்ற போது நாம் அவைகளை விரும்ப நினைக்கின்றோம். இது போன்ற சூழல் காரணிகள் இவைகளும் உணவில் முக்கியமான, உணவு எடுத்துக்கொள்வதில் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இது 2வது காரணி. 3வதாக இருப்பது வாங்கும் சக்தி. நமக்கு எவ்வளவு பணம் இருக்கு என்பதை பொறுத்தது. ஒருவன் வளமையாக இருக்கின்றவன் என்ன வாங்குகின்றான், என்னென்ன பொருள் வாங்கினான் என்பது இருக்கிறது. ஏழையாக இருக்கின்றவன் என்ன பொருள்கள் வாங்குகின்றான் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆகவே வாங்கும் சக்தி ஒரு பங்கு வகிக்கின்றது. அதே போல உணவு பழக்க வழக்கங்கள், என்ன பழக்கமானது அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தது. சிலர் கட்டுப்பாடு இல்லாமல் உணவுகளை வாங்கி சாப்பிடுவார்கள், தேவையும் இல்லாமல் வாங்கி சாப்பிடுவார்கள். அதே சமயத்தில் சத்தில்லாத உணவையும் வாங்கி சாப்பிடலாம். இவைகள்லாம் இந்த பிரிவில் வருகிறது. வாங்கும் சக்தி மற்றும் உணவு பழக்கங்கள், கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவது போன்றவற்றில் பார்க்கின்றோம். அடுத்து உணவு பட்டியல் மாறுபடும். அடுத்த காரணி, எப்படி உணவு பட்டியல் மாறுபடும்? குழந்தை கொடுக்கிற உணவை பெரியவர்கள் கொடுப்பதில்லை, பெரியவர்கள் கொடுக்கும் உணவை குழந்தை கொடுப்பதில்லை. ஆகவே வளர்ச்சி ஒவ்வொரு கால இடைவெளியிலும் வேறு வேறு வகையான உணவை கொடுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே வளர்ச்சி. அதே போல பாலினம், ஆண்கள் ஒருவேளை விரும்புவது, பெண்கள் விரும்புவது வேறு உணவாக இருக்கலாம். அதே போல உடல்நலம். ஆகவே உடல்நலத்தை பொறுத்தும் ஒருவேளை நம் உடல்நலம் சரியில்லை என்றால் அப்பொழுது சரியாக சாப்பிட மாட்டோம். உடல்நலமும் காரணமாக இருக்கிறது. அடுத்து உணவுத்துறை வல்லுநர்கள், நியூட்ரிஷியன்ஸ்,
இவர்கள் கூறுகின்றார்கள், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே உணவுத்துறை வல்லுநர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அவர்களுடைய தலையீடுகள் அவைகளை வைத்து நாம் உணவை இந்த சரிவிகித உணவை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதன் மூலமாக நாம் ஒரு எடையை பெறுகின்றோம், நல்ல எடையை. நாம் நல்ல எடை, நல்ல உடல்நலத்தை இருக்கும்போது நல்ல எடை இருக்கின்றது, ஒரு ஆவரேஜ் அல்லது நல்ல வளர்ச்சி இருக்கிறது. அப்பொழுது அதை பார்த்தவுடன் அதை நம் உடல்நிலையானது காண்பிக்கின்றது. ஆகவே நல்ல எடை நல்ல உடல்நலத்தை காண்பிக்கின்றது. மிக அதிகமாக உண்டால் அவன் பருமனாக இருக்கிறான், அதையும் அது காண்பிக்கும். ஆர்த்தோஸ்லரிஸ், ஆகவே மிக அதிகமான குறைபாடு உடையவனுக்கு என்னென்ன நோய்கள் வரலாம் என்று பார்த்தால் ஆர்த்தோஸ்லரிசிஸ், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஏற்படலாம், புற்றுநோய் கூட ஏற்படலாம். அதே போல் அந்த சமயத்தில் உடல் மிக அதிகமாக பருமனாகிவிடும். அடுத்து நாம் இதோடு பார்ப்பது பிஎம்ஐ அல்லது இதை பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று குறிக்கின்றோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி என்றால் என்ன? பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்றால் வெயிட் இன் கிலோகிராம்ஸ். நம்முடைய எடையை இத்தனை கிலோ இவர் இருக்கிறார், அதை வகுக்க வேண்டும். எதால் வகுக்க வேண்டும்? அவனுடைய உயரத்தால் வகுக்க வேண்டும். உயரம் மீட்டர் ஸ்கொயர், எவ்வளவு மீட்டர் இருக்கிறார் அதனுடைய ஸ்கொயர் வகுத்து பார்த்தால் ஒரு எண் கிடைக்கும். அந்த எண் 30க்கு மேல் இருந்தால் அது சரியல்ல. அப்பொழுது அவன் எடை பருமனாக இருக்கிறான் என்று அர்த்தம். 19 24 வரைக்கும் அந்த எண் கிடைத்தால் நல்லது. 25 முதல் 29 வரை வந்தாலே அதிக எடை. ஆகவே இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்பது நமது அந்த எடையை ஒரு விகிதாச்சாரத்தை போட்டு நமக்கு அந்த எண்ணை கொடுக்கிறது. அந்த எண்ணின் மூலமாக நாம் அந்த ஒரு அளவீடு செய்ய முடிகிறது. உடல் பருமனுக்கு பல்வேறு காரணிகள் ஏற்படுகின்றன என்று கோஷ் 2015 இந்த அறிஞர் கூறுகின்றார். அதற்கு காரணங்கள் வந்து பார்க்கின்ற பொழுது கடை உணவு, இனிப்பு சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல், இதுவும் ஒரு காரணம். அடுத்து உணவு கலாச்சாரத்துடன் சேர்ந்தது. கலாச்சாரம் பார்த்தால் ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம். கலாச்சாரம் நமக்கு மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அது முக்கியமாக உணவில் நம்முடைய பிஹேவியர் அல்லது நடத்தையில் ஏற்படுத்துகிறது. அதே போல் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதையும் ஏற்படுத்துகிறது. அதே போல் விருந்தினர்கள் வருகின்ற பொழுது நாம் உபசரிக்கின்றோம். ஆகவே அந்த மாதிரி சமயங்களில் ஒரு விழா நடக்கின்ற பொழுதும் விருந்தினர்கள் வருகின்ற பொழுதும் அளவில்லாமல் நாம் உணவை அதிகமாக உட்கொள்வோம். அப்பொழுது இந்த மாதிரியான பருமன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எண்ணளவு என்று குறிப்பிடுகின்றார்கள். செட் பாயிண்ட், எண்ணளவு என்றால் செட் பாயிண்ட். இதுக்கு ஒரு எண் அளவு வரை இருக்கிறது. அதில் என்ன பார்க்கின்றோம் என்றால் கொழுப்பு செல்களை, பாரம்பரிய உணவு பழக்கம், செல்கள் அதிகமான செல்களை உருவாக்கின்ற பொழுது அவன் உடல் பருமனானவனுக்கு அதிகமான செல்கள் இருக்கின்றன. அந்த செல்களும் பெரிய பெரிய செல்களாக இருக்கின்ற பொழுது அவன் பருமனாக இருக்கின்றான். அவன் வேலை அதிகமாக செய்வதில்லை. ஆகவே அந்த செல்கள் மிக பருமனாக இருந்து தொப்பை வந்து அவன் இருக்கின்றான். அதற்கு இந்த பரம்பரையும் ஒரு காரணமாக இருக்கிறது. பரம்பரை ஒரு காரணம். தொப்பை இருக்கிறவர்கள், அவர்கள் வீட்டில் அதிகமாக தொப்பையுடையவர்கள் குழந்தைகளாகி இருக்கலாம். அதற்கு பரம்பரையில் உணவு பழக்கமும் ஒரு காரணமாக இருக்கிறது. உடல் பருமன் ஏற்படுகின்றது. அந்த எண்கள், இந்த செட்டு எண்கள் என்பது வந்து செட் பாயிண்ட் எண்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. செல்கள் எண்கள் அதிகமாகவும் அல்லது செல்கள் அதிகமாகவும் அந்த செல்கள் பெரிதாகவும் இருப்பதால் அவன் பருமனாக இருக்கின்றான். ஆகவே உடல் பருமன் பாரம்பரியம். உணவு செரித்தல், அவனுக்கு வந்து மிக மெதுவாக செரிக்கின்றதால் மேலும் மேலும் சாப்பிடுவான். அது வந்து ஒரு பாரம்பரிய குணம். உணவு செரித்தல் மெதுவாக நடக்கும். ஆகவே மேலும் மேலும் அவன் சாப்பிடுகின்றான், பருமனாக இருக்கின்றான். ஏற்கனவே பார்த்தது வரையறை எண், செட் பாயிண்ட். இந்த வரையறை எண் உடல் எடைக்கு சம்பந்தம் உடையதாக இருக்கிறது. இதுக்கு இந்த சுற்றுப்புற சூழலும் ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து உடல் பருமன் அழுத்தத்திற்கு தொடர்பு. உடல் பருமன் ஆகின்ற பொழுது அவன் பயப்படுகின்றான், மற்றவர்கள் பார்த்தால் கேலி பண்ணுவார்கள் என்று நினைக்கின்றான். ஆகவே மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றான். ஆகவே தொடர்பு இருக்கிறது. உடல் பருமனுக்கும் அழுத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. உணவு செரித்தலுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவன் விளையாடாமல் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது. இவ்வாறு ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது. இது ஆகவே உடல் பருமனை பற்றி இவ்வாறு இந்த பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். உடல் பருமனுடையவன்
உழைக்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கின்றான். அவன் தடையாக இருப்பதால் மேலும் எடை கூடும். எப்பொழுது அவன் உடற்பயிற்சி செய்யாமல் தடையாக உட்கார்ந்தபடியே இருக்கிறானோ அப்பொழுது எடை மேலும் கூடும். அதை பார்க்கிறோம். ஆகவே உடல் பருமன், மனம், இவைகள் உடல் பருமனால் மனம் தாழ்ந்த மனத்துடையவனாக இருக்கின்றான். சமூக பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அவனுக்கு ஒருவேளை உயர் இரத்த அழுத்தம் ஏற்படலாம், சக்கரை நோய் வரலாம், கல்லீரல் நோய் வரலாம். இப்படி உடல் பருமனாக இருப்பவனுக்கு பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுவதற்கும் காரணங்கள் இருக்கலாம். சிறுநீரக நோய் ஏற்படலாம், ஒருவேளை இருதய நோய் கூட அவனுக்கு ஏற்படலாம், புற்றுநோய் கூட ஏற்படலாம். எவ்வாறு சாண்டர்சன் என்ற அறிஞர் 2013 கூறியிருக்கின்றார். பெண்களை பொறுத்த மட்டில் மாதவிடாய் சுழற்சி பிரச்சனை, மாதவிடாய் அவர்களுக்கு காலம் தாழ்ந்தோ கூடியோ குறையோ ஏற்படலாம், மலட்டுத்தன்மை ஏற்படலாம், அதே போல மூட்டு வலி அவர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படலாம் என்று கோஷ் என்ற அறிஞர் 2015 கூறியிருக்கின்றார். நாம் ஏற்கனவே கூறியது போல உடல் பருமன் உடையவர் தாழ்ந்த மனநிலை, மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்று தாழ்ந்த மனநிலை உடையவராக இருக்கிறார். இதன் மூலம் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது, ஆங்ஸைட்டி, பயமும் கவலையும் அவருக்கு ஏற்படுகிறது. அப்புறம் அதனால் தாழ்ந்த உடற்தோற்றம், தளர்ந்து வரும்போதே வெக்கத்தோடு அவர் இருக்கின்றார் என்று ஹெரிங்கர் தாம்சன் 2012 குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அதே சமயத்தில் அவருக்கு தாழ்ந்ததான சுயமரியாதை, அவருடைய மரியாதை என்று பார்த்தால் மற்றவர்கள் எப்படி மதிப்பார்களோ என்று பயப்படுகின்றார். ஆகவே அவர் தாழ்ந்து சுயமரியாதை உடையவராகவும் அவர் இருக்கின்றார். இவைகளை ஹெரிங்கர் தாம்சன் என்பவர் 2012 குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து உடல் பருமன் சோம்பேறி உடையவராக இருக்கின்றார். அவர் வேகம் குறைவு, எதையும் வேகமாக அவரால் செய்ய முடியவில்லை. கடினமான மனப்பான்மையின்மை, கடினமாக எதையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட், சேலஞ்சிங் ஆட்டிடியூட் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை கேலி செய்வார்கள் என்று அவர் நினைக்கின்றார். அவ்வாறான ஒரு சூழலுக்கு அவர் ஏற்படுகின்றார். இதைத்தான் ஹெரிங்கர் தாம்சன் 2012 கூறுகின்றார். ஆகவே நமக்கு நல்ல உடற்கட்டோடு இருக்க வேண்டும் என்றால் உணவு மட்டுமல்ல, நமக்கு உடற்பயிற்சியும் தேவை. இதை சாண்டர்சன் என்பவர் 2013 கூறுகின்றார். உடற்பயிற்சி உணவு செரித்தலை கூட்டுகின்றது. எப்பொழுது நீங்கள் உடற்பயிற்சி தொடர்ந்து செய்கின்றீர்களோ, கடுமையாக உழைக்கின்றீர்களோ, அப்பொழுது அதிகமாக பசிக்கிறது, செரித்தலை கூட்டுகின்றது. ஆகவே உடற்பயிற்சி உடல் நலத்தை வளர்க்கிறது. அப்பொழுதுதான் நீங்கள் கட்டோடும் ஒரு அழகாகவும் நீங்கள் தோற்றமளிக்க முடியும். உடல் மனம் இதற்கு பாராட்டுதல்கள் உதவலாம். ஆகவே எப்பொழுது உங்கள் உடல் நலம் நல்லாக இருக்கிறதோ, எப்பொழுது ஒரு ஆவரேஜ் பாடி, ஒரு சராசரி உடற்கட்டுடன் இருக்கின்ற பொழுது அதற்கு பாராட்டுகின்றார்கள். நண்பர்கள், மற்றவர்கள் பாராட்டுவார்கள். கூட பிறந்தவர்களும் சரி, மற்றவர்களும் நல்ல உடல்நிலையோடு இருக்கின்றான் என்று பாராட்டுதல் கொடுக்கலாம். அறுவை சிகிச்சை, பரியாட்ரிக் அறுவை சிகிச்சை செய்யலாம். உடல் பருமனுடையவர்கள் பரியாட்ரிக் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இதை வயிறு நம்முடைய இறப்பையை ஸ்டிச்சு ஒரு சிறிதாக அல்லது அதில் ஒரு கிளிப் போட்டு வைக்கிறார்கள். ஆகவே சிறிதாக்கலாம், அதனால் கொஞ்சமாக சாப்பிடட்டும் என்று நினைக்கலாம். ஆகவே இவ்வாறான ஒரு கட்டுப்பாடை நாம் ஏற்படுத்துகின்றோம். நல்ல உடல்நலம், உடற்பயிற்சி, சத்தான உணவு மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது. ஆகவே நல்ல உடல்நலம், உடற்பயிற்சி, சரிவிகித உணவு, இவைகள் நம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்தல். இவைகளை செய்கின்றோம். இதை மதிப்பீடு செய்கின்றோம். சுய பரிசோதனைகளை அவ்வப்போது செய்து ஒரு இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்து அதன் மூலம் அந்த சுய பரிசோதனை, நாம் என்ன சாப்பிடுகிறோம், சரியான அளவு இப்படி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் இடையிடையே நாம் சுய பரிசோதனை செய்து ஆய்வு செய்து கொள்கின்றோம். அது நமக்கு உதவி செய்யலாம். DSM-5, அதாவது டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் என்று ஒரு அட்டவணை இருக்கிறது. இதைத்தான் நாம் DSM-5 என்று சொல்கின்றோம். இதில் உணவு ஒழுங்கின்மை பற்றியும் குறிக்கப்பட்டிருக்கிறது. மென்டல் டிசார்டர் மட்டுமல்லாமல் உணவு ஒழுங்கின்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உணவு எடுத்தல், செரித்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய எதிர்மறை விளைவு உடல் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது எப்பொழுதுமே எதிர்மறையாக நாம் நினைத்தல் அவைகள் நம் உடலில் பாதகங்களை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் விரிவாக பார்க்க போகின்றோம். DSM-5
விளைவு என்ன இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கின்றோம். உணவை பொறுத்த மட்டில் சத்தில்லாத உணவு எதது சத்தில்லாத உணவு என்று பார்க்கின்ற பொழுது பிகா ரூமினேஷன், பிகா என்ற நோய், ரூமினேஷன், தவிர்த்தல் குறைத்தல், அதாவது நாம் அவைகளை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். அடுத்து உணவு உட்கொள்ளும் ஒழுங்கின்மை, உணவு உட்கொள்வது ஒழுங்கில்லாமல் ஒரு நேரம் தவிர்த்து சாப்பிடுதல், கூட குறைத்து சாப்பிடுதல், ஒழுங்கில்லாமல் சாப்பிடுதல், இதை அனோரெக்சியா நெர்வோசா என்றும் புலிமியா நெர்வோசா என்றும் கூறுகின்றோம். ஒழுங்கில்லாமல் இருப்பதை அனோரெக்சியா நெர்வோசா என்றும் புலிமியா நெர்வோசா என்றும் கூறுகின்றோம். வாந்தி எடுத்தல், சிலர் சாப்பிடுவதற்காக என்ன செய்கிறார்கள், வாந்தி எடுப்பார்கள், பழையபடி சாப்பிடுவார்கள். இதுதான் பிஞ்சு உணவு, மிக அதிகமாக உண்ணுதல் அல்லது பெருந்தீநீர் தின்பவன் என்று சொல்கின்றோம். பெருந்தீநீர் உட்கொள்ளும் நோய். இப்படி DSM கிளாசிபிகேஷனில் இந்த மாதிரியான உணவை பொறுத்த மட்டும் என்னென்ன வகையான நோய்கள் விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் உடல்நலமற்ற நடவடிக்கைகளை தூண்டுகின்றன. அப்பொழுது அவனுடைய பிஹேவியர் நடவடிக்கைகளும் நல்லதாக இருக்காது. சில அவனுக்கு உயிருக்கு ஆபத்துகளை ஏற்படுத்தலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தனிநபர் மற்றும் கூட்டு அறிவுரை, அவனுக்கு கவுன்சிலிங் தனிநபர் அவருக்கு எடுத்து சொல்கின்றார் அல்லது மற்றவர்கள் கூட்டி சேர்ந்து சொல்கின்றார்கள். சத்துணவு அறிவுரையை ஒப்புக்கொள்ளுதல், கண்டிப்பாக செய்யும் அறிவுரை. இதை எப்படி என்றால் அந்த அறிவுரையில் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இந்த கட்டுப்பாடு இப்படி இப்படி நீங்கள் உணவில் இந்த கட்டுக்கோப்புகளை செய்ய வேண்டும், கட்டுப்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் எந்த பெயர் வைத்து அழைக்கின்றோம் என்றால் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று சொல்லுகின்றோம். அதில் நாம் பார்ப்பது அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி. அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பியில் நாம் சொல்வது என்னவென்றால் பயன் தரும் நடவடிக்கைகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் என்றால் எந்த செயல்கள் நமக்கு பயன் தருகின்றதோ, எந்த உணவு அல்லது எந்த செயல்கள் பயன் தருகின்றதோ அவைகளை மட்டுமே செய்வதுதான் அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி. அவைகளை ஏற்று செய்வது. இரண்டாவது நாம் பார்ப்பது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அதில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிட்டு பிரயோஜனமில்லாத சிந்தனைகளை நீக்கிவிடுகின்றோம். இதை நாம் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று சொல்லுகின்றோம். மூன்றாவது காக்னிட்டிவ் ரெமிடியேஷன் தெரப்பி, CRT. இதில் என்ன செய்கின்றோம், தனிநபர் திறன்களை உயர்த்து அவருடைய திறன்களை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. இது மூன்றாவது CRT. நான்காவது நாம் பார்ப்பது டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. முதலில் டயலெக்டிக்கல் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இரண்டு வேறுபட்ட கருத்துக்களுக்கு, டயலெக்டிசம் என்றால் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடைப்பட்ட ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான் டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. அதில் என்ன பார்க்கின்றோம் என்றால் மனநிறைவு, இசைவு. உதாரணமாக இது செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம் என்று இரண்டு முரண்பட்ட கருத்துக்களே இருக்கின்றன. அவற்றில் எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு செய்யக்கூடாது என்பதை நாம் வரையறை செய்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அதை டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி என்று சொல்கின்றோம். அது மன நிறைவுப்படி எவ்வளவு நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம், இசைவு, இவைகளை அந்த கடின உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும், எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. இது நான்காவது. 5 இன்டர்பர்சனல் சைக்கோதெரப்பி. இன்டர்பர்சனல் என்று சொன்னால் ஆட்களுடன் உள்ள தொடர்பு, அந்த தொடர்புகள், அதனுடைய அமைப்பு, அது கால வரையறையுடன் உடையதாக இருக்கலாம். ஆகவே இன்டர்பர்சனல் என்பது நம்முடைய முக்கியமான வாழ்வில் நாம் ஆட்களோடு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தொடர்புடையவராக இருக்கிறோம். இந்த தொடர்புகள் சரியானதாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் முரண்பாடுகள் ஏற்படும், நம்முடைய வாழ்வு சிறக்காது. ஆகவே இன்டர்பர்சனல் சைக்கோதெரப்பியில் இந்த தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வதுதான் 5. 6 சைக்கோடைனமிக் சைக்கோதெரப்பி. இதில் நாம் பார்ப்பது சைக்கோடைனமிக் என்றால் சிக்மண்ட் ஃப்ராய்டு கூறியது போல அடிமனதில் உள்ளவைகளை வெளிக்கொண்டது. அடிமனதில் நாம் என்ன நினைக்கின்றோம், அவைகளை நாம் எந்த அளவு நாம் செயல்படுத்த முடியும் என்று பார்ப்பதுதான் சைக்கோடைனமிக் சைக்கோதெரப்பி. இது 6. இதை பார்க்கிறோம். சில சமயங்களில் மருந்து கொடுக்கும் முறை, மருந்துகள் நமக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்களை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படலாம். மருந்துகளை வாங்கி நாம் சாப்பிடலாம். சில சமயங்களில் சமூக உதவி முறை, சமூக உதவி கிடைக்கலாம். குடும்ப உறவினர்களை உதவி செய்யலாம். இப்படிலாம் செய்து நாம் நல்ல உணவை மேற்கொள்ளவும் வேறு சிலவற்றை விளக்கவும் பயன்படுத்துகின்றோம்.
நண்பர்கள் நமக்கு உதவி செய்யலாம். இவைகள்லாம் வைத்துதான் நல்ல உடல்நலத்தை நாம் பேண முடியும். நல்ல உடல்நலத்தையும் சரி, நல்ல உணவையும் நாம் மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய நடவடிக்கையிலும் நல்லதாக அமையும், வாழ்வும் சிறக்கும். இதுதான் பாடம். அந்த படத்தை நாம் இதுவரை உணவு பற்றியும் உடல் பருமன் பற்றியும் பார்த்தது. ஆகவே இவைகள் வாழ்வில் நமக்கு உணவை பொறுத்த மட்டிலும் என்ன பாதங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாம் பார்த்து விட்டோம். அடுத்த பாடத்தில் இன்ப நுகர்வு பிரச்சனைகள். இன்ப நுகர்வு, செக்ஸ், இவைகள் செக்ஸ் என்பதை நாம் இன்ப நுகர்வு என்கின்றோம். வாழ்வில் இன்ப நுகர்வும் ஒரு அத்தியாவசியமானதாக இருக்கிறது, தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அது இல்லாமல் நாம் இருக்க முடியாது. அவைகளினால் பிரச்சனைகள் வந்தால் எப்படி வராமல் தவிர்க்க முடியும், எப்படி தெரிந்து கொள்வது, என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உலக சுகாதார நிறுவனம் 2020 இன்ப நுகர்வு பற்றி கூறுகின்றது. இன்ப நுகர்வில் உடல், மன, சமூக நிலைப்பாடு மற்றும் அதன் நல்ல நிலை. மறுபடியும் நான் கூறுகின்றேன். இன்ப நுகர்வு பற்றி உலக சுகாதார நிறுவனம் கூறுவதானது, இன்ப நுகர்வில் உடல், மன, சமூக நிலைப்பாடு மற்றும் அதன் நல்ல நிலை. உடலும் மனமும் சமூக நிலைப்பாடும் நல்லதாக அமைய வேண்டும். வாழ்வில் இன்பம் வேண்டும், அது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது. அதில் நேர்மறை எண்ணங்களுடன் இன்ப நுகர்வு இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுடன் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு நம்முடைய இன்ப நுகர்வு, வாழ்வில் லவ் அல்லது இன்பம், காதலும் வாழ்வும் நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்ததாக இந்த இன்ப நுகர்வு இருக்க வேண்டும். அந்த இன்ப தொடர்பு அனுபவங்கள் எப்படி கிடைக்க வேண்டும் என்றால், பிறரால் தாக்கப்படாமல், பிறருடைய பாதிப்பு இல்லாமல், தாக்கப்படாமல், வேறுபாடுகள் இல்லாமல், வன்முறை இல்லாமல். நாம் பத்திரிகையில் படிக்கின்றோம், இந்த இன்ப நுகர்வை எப்படியெல்லாம் இந்த இளைஞர்கள் தேடி போகின்றார்கள், அதனால் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாம் அன்றாடம் பத்திரிகையில் அவருடைய நடவடிக்கையினால் பார்க்கின்றோம். அப்படி இல்லாமல், பிறரால் தாக்கப்படாமல், வேறுபாடுகள் இல்லாமல், வன்முறைகள் இல்லாமல், இன்ப நுகர்வு வலுக்கட்டாயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறந்ததாக இருக்கும். இவ்வாறு காத்தல், நிறைவு பெறுதல், அந்த உரிமைகளை, இன்ப உரிமைகளை அடையவும் தொடர்ந்து காப்பாற்றவும் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 வலியுறுத்திய கருத்து ஆகும். அமெரிக்க இன்ப நுகர்வு நிறுவனம் 2020 என்ன சொல்லி இருக்கிறது பார்ப்போம். 1, வாழ்க்கையில் இயற்கையாக இன்ப நுகர்வு இருக்க வேண்டும். அது தவிர்க்க இயலாதது. இயற்கையாக இருக்க வேண்டும். அதே போல இன்ப நுகர்வு உரிமைகளும் இருக்க வேண்டும். அதை அடைவதற்கான உரிமைகளும் தனிநபருக்கு இருக்க வேண்டும். அந்த இன்ப நுகர்வை அடைவதற்கு கல்வி, அதற்கான அக்கறையும் இருக்க வேண்டும். அதன் அதற்குரிய முயற்சியோடு குழந்தை பெயர் பெறுதல் தேவைப்படும் போது இருக்க வேண்டும். தேவைப்படும் போது குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும், அதை வளர்க்கவும் நமக்கு உரிமையும் அக்கறையும் இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன, இந்த இன்ப நுகர்வினால் என்ன நோய்கள் ஏற்படுகின்றன, எவ்வாறு போக்குவது என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கேற்ற திறன்கள் நமக்கு இருக்க வேண்டும். இன்ப நுகர்வு நாம் தேவைப்படும் போது எப்படி மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்க்கிறோம். திறன், செய்தி தொடர்பு, இன்ப நுகர்வு பற்றி, இதை பற்றி நாம் செய்திகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது யாரிடம் இருந்து, உடல்நலம் பற்றி சொல்லுவோரிடம் இருந்து அந்த விளக்கங்களை நாம் உடல்நலம் பற்றி சொல்லுவோரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த திறன்களையும் தெரிந்து கொள்கிறோம். இந்த இன்ப நுகர்வு உடல்நலம் தனிநபர் மட்டுமல்ல, சமூக நலன் சார்ந்ததாகும். இன்ப நுகர்வு உடல்நலம் பாலின வேறுபாடு இன்றி வளர்ச்சி அடிப்படையில், இந்த நுகர்வானது வேறுபாடுகளே இன்றி வளர்ச்சி அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆண் பெண் வேறுபட்ட பிரச்சனை இல்லாமல் அவைகள் இருக்க வேண்டும். வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளல் வேண்டும். வேறுபட்ட பிரச்சனைகளை ஆண்களும் பெண்களும் எதிர்கொண்டு அதை சரியான முறையில் அவைகளை சமாளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், இளைஞர்களிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவைகள் வேறுபட்ட பிரச்சனைகளாக இளைஞர்கள் கைக்கொள்ளுகின்றார்கள் இன்ப நுகர்வில். அதைகளையும் நாம் குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த இன்ப நுகர்வில் என்ன மாதிரியான நோய்களை நாம்
அடைகின்றோம் அல்லது பெறலாம் என்பதை பார்ப்போம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த இன்ப நுகர்வினால் பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது பாக்டீரியா, வைரஸ் போன்றவை வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த நோய் பரவல். இரண்டாவது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அல்லது HIV. இம்யூனோ டிஃபிஷியன்சி என்றால் நமக்கு இயல்பாகவே நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை அழித்துவிடும் இந்த பாக்டீரியா அல்லது இந்த வைரஸ்கள். இந்த ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் நமக்கு அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை அழித்து விடுகிறது. அதைத்தான் நாம் HIV என்று சொல்கின்றோம். அடுத்து பார்ப்பது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், RTIS. ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ரீப்ரொடக்டிவ் என்றால் குழந்தை பேறு மற்றவற்றில் வரக்கூடிய அந்த ட்ராக்ட் வரக்கூடிய வழியில் அவைகளில் இன்ஃபெக்ஷன் அல்லது ஒரு பாதகம் ஏற்பட்டால் வரக்கூடிய நோய்கள், இதை ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்கின்றோம். ஆகவே STI, HIV, RTIS என்று 3 வகையை நாம் இங்கு பார்க்கின்றோம். இவைகள் இந்த இன்ப நுகர்வினால் வரக்கூடிய நோய்களில் செலவாகும். அடுத்து புற்றுநோய் ஏற்படலாம், குழந்தை பேரின்மை இருக்கலாம், தேவையற்ற கருவுறுதல் ஏற்படலாம். அவ்வாறியான கருவுறுதலை கலைத்தலும் தேவைப்படுகின்றது. செக்ஷுவல் டைஸ்ஃபங்க்ஷன், இன்ப நுகர்வு பெறாமை, அவர்கள் திருப்தி இல்லாமல் இருத்தல். இன்ப நுகர்வு பெறாமை அல்லது திருப்திப்படாமல் இருக்கிறார்கள், அது ஆண்களோ பெண்களோ இருப்பதை நாம் செக்ஷுவல் டைஸ்ஃபங்க்ஷன் என்கிறோம். அடுத்து நாம் சொல்வது செக்ஷுவல் வயலன்ஸ், அல்லது இதில் வன்மம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம், அதை செக்ஷுவல் வயலன்ஸ் என்று சொல்கின்றோம். அடுத்து ஹார்ம்ஃபுல் பிராக்டிசஸ் என்றால் இது இன்ப நுகர்வு வன்மம் அல்லது பாதுகாப்பற்ற செயல்முறைகள். இவைகள் அனைத்தையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 சொல்லியிருக்கிறது. செக்ஷுவல் டைஸ்ஃபங்க்ஷன், செக்ஷுவல் வயலன்ஸ், ஹார்ம்ஃபுல் பிராக்டிசஸ் போன்றவற்றை சொல்லியிருக்கின்றன. தனிநபர் சமூகத்துடன் தொடர்பு, சமூக நிலைப்பாடு, இதில் நல்ல உடல்நலத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 மீண்டும் வலியுறுத்துகிறது. இதில் இன்ப நுகர்வு உடலும் மனமும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 வலியுறுத்துகின்றது. 2, மனம் பழைய அனுபவங்கள், குழந்தை பிராய இன்ப நுகர்வு. குழந்தை பிராயத்தில் ஏற்படக்கூடிய இன்ப நுகர்வான அனுபவங்கள் பிற்காலத்தில் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஏர்லியர் ஸ்டேஜ், குழந்தை பிராயத்தில் ஏற்படக்கூடிய இன்ப நுகர்வு பிரச்சனைகள் பிற்காலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அவைகள் ஆங்ஸைட்டி அல்லது கவலை, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடர்புகள், என்ன முரண்பாடுகள், செய்தி பரிமாற்றங்கள், எதிர்பார்ப்பு, பங்காளியின் இன்ப உணர்வு. இதே போல் ஆப்போசிட், ஆண்கள் என்றால் பெண்களும், பெண்கள் என்றால் ஆண்களும் அவர்கள் எந்த விதமான எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதையும் பொறுத்ததாக நம்ம அடையக்கூடிய இன்ப நுகர்வானது இருக்கிறது என்பதையும் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த பாடத்தில் பழைய அனுபவங்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதை பற்றியும், இந்த பார்ட்னர் அல்லது பங்காளி கொடுக்கக்கூடிய அந்த தாக்கத்தை பற்றி, பங்காளி அல்லது எதிர்மறையாளர், எதிர் பாலினத்தார் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்ப்பது இன்ப நுகர்வில் திருப்தியின்மை என்பதை பற்றி பார்க்கிறோம். செக்ஷுவல் டைஸ்ஃபங்க்ஷன்ஸ். இதில் நாம் இஸ்காக் டோப்லா என்பவர் பல கருத்துக்களை கூறுகின்றார். ஒன்று, எரெக்டைல் டிஸார்டர், இன்ப நுகர்வில் உறுப்புகள் சரியா ஒழுங்கில்லாமல் அவைகள் இருத்தல். அதே போல பெண்களிடத்தில் அவருடைய பிறப்புறுப்பு ஒழுங்கில்லாமல் இருத்தலும். டிலேடு எஜாக்குலேஷன் அல்லது காலம் தாழ்த்து அந்த விந்தை அனுப்புதல். ஏர்லி எஜாக்குலேஷன், மிக விரைவாக அந்த விந்துக்களை அனுப்புதல். அடுத்து 5, ஃபீமேல், அதே போல பெண்கள் காலம் முன்பாக இன்பம் அடையாமல் இருத்தல். 6, மேல் ஹைப்பர் ஆக்டிவ், ஆண்கள் அந்த இன்ப நுகர்வு அதிகமாகவோ அல்லது அந்த விருப்பம் குறைவாகவோ அவர்கள் இருத்தல். 7, ஜெனிட்டோ பெல்விக் பெயின், அல்லது பெண்கள் அவங்களுடைய உறுப்பில் அவருடைய ஒரு பெயின் அல்லது வலியை அவர்கள் கொண்டிருத்தல். 8, சப்ஸ்டன்ஸ், இந்த இன்ப நுகர்வை அடைவதற்கு அவர்கள் இன்டியூஸ் அல்லது அதற்காக மருந்துகளை, ஆல்கஹால் குடித்தல் அல்லது சில வஸ்துக்களை
அவர்களை உட்கொள்ளுதல், இவைகளும் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது அந்த இன்ப நுகர்வை பெற முடியாமல் போவதற்கு காரணங்களாக இருக்கலாம். அதர் ஸ்பெசிஃபைட் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் அன்ஸ்பெசிஃபைட் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். மற்ற காரணிகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்ப நுகர்வு அடையாமல் இருப்பதற்கு அன்ஸ்பெசிஃபைட் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், சில காரணிகளை கண்டறிய முடியாமலே போய்விடுகிறது. அவர்களால் என்ன என்று வரையறை செய்ய முடியாமல் போகிறது. அந்த மருத்துவர்களே அவர்கள் கண்டறிய முடியவில்லை, இந்த மாதிரி காரணத்தினால் தான் வருகிறது என்பதை. இப்படியும் இருக்கலாம். இப்படி இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் நாம் இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த இன்ப நுகர்வை பெற முடியாமல் போறதுக்கான காரணங்களை நாம் பார்க்கின்றோம். அதுதான் சில சமயங்களில் காரணிகளை கண்டறிய முடியவில்லை. ஆக இந்த இன்ப நுகர்வுக்கு அந்த தடைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகளை கொண்டிருக்கலாம். எப்படி பல பிரச்சனைகளை கொண்டிருக்கிறாங்க என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மருந்து, உடல் ரீதியான பயிற்சி, மருந்துகளை உட்கொள்வதும் உடல் ரீதியான பயிற்சியை மேற்கொள்வதும் மனப்பயிற்சியை கொண்டுவதும் நமக்கு உதவலாம். அதை பற்றியான விழிப்புணர்வு, இந்த இன்ப நுகர்வு பற்றி நாம் விழிப்புணர்வு வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது போல் தனிநபராகவும் இந்த ஒரு கூட்டு முயற்சியாகவும் அவர்கள் அந்த இன்ப நுகர்வை ஒரு உரிமையோடு அவர்கள் அடைய முடியும், பெற முடியும். அதற்கு இந்த விழிப்புணர்வு, இந்த அவேர்னஸ் மிகவும் பயன் தருகின்றது. முரட்டு இன்ப நுகர்வு அதன் எதிர் விளைவுகளை கொடுக்கும். முரட்டுத்தனமாக வன்முறைகளுடன் செய்யக்கூடிய அந்த இன்ப நுகர்வு ஆனது அதன் விளைவுகள் என்ன மாதிரியாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அவைகளை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தால்தான் அவைகளை நாம் தவிர்க்க முடியும். இம்மாதிரியான பிரச்சனையை கண்டறிவதும் அதை தலையீடு செய்தலும் தேவை. அது மற்றவர்கள் அல்லது மருத்துவர்கள் நமக்கு இந்த தலையீடுகளை செய்து நமக்கு அவ்வாறு வராமல் பார்க்கின்றார்கள். அவர்கள் தடுக்கின்றார்கள், அந்த அவசியத்தை எடுத்து கூறுகின்றார்கள். இந்த இன்ப நுகர்வை முன்னேற செய்தல், இதை ஹெல்த்தி மாடர்னிட்டி ஸ்கேல் என்று சொல்கின்றோம். ஹெல்த்தி மாடர்னிட்டி ஸ்கேல் என்பது ஏகே சிங் என்பவர் உண்டாக்கிய ஒரு ஸ்கேல் அல்லது ஒரு கொஸ்டினர். இதில் இன்ஃபர்மேஷன், ஆட்டிடியூட், பிஹேவியர் போன்றவைகள் வருகின்றன. அதாவது செய்தி, மனநிலை, நடத்தை பற்றி இந்த ஹெல்த்தி மாடர்னிட்டி ஸ்கேல் ஏகே சிங் தயாரித்தது கூறுகின்றது. இதில் என்னென்ன கூறுகள் சொல்லப்படுகின்றன என்று பார்த்தால், முதலில் பிசிக்கல் ஹெல்த், இரண்டாவது மென்டல் ஹெல்த், மூன்றாவது உணவு, நியூட்ரிஷன், சத்தான உணவு அல்லது உணவு, டயட்டு, சத்தான உணவு, 4 ஃபேமிலி பிளானிங், குடும்பத்தை எவ்வளவு குழந்தைகள் மற்றவற்றை பார்த்தல், 5 சைல்டு கேர், குழந்தை வளர்ப்பு, 6 பிரஸ்ட் ஃபீடிங், உணவு கொடுத்தல், குழந்தைக்கு உணவு கொடுத்தல், 7 மென்டல் ரிட்டார்டேஷன், மனநிலை பாதித்தல், ரிட்டார்டேஷன், ஆட்டிடியூட் அல்லது நம்முடைய மனநிலை, பெண்களை பொறுத்த மட்டும் நம்முடைய மனநிலை. அடுத்து 9 கேன்சர், புற்றுநோய் ஏற்படுதல், 10 எய்ட்ஸ் வருதல். இப்படி இன்ப நுகர்வு இவைகளெல்லாம் பல்வேறு இந்த அனைத்தும் காரணிகளாக இருக்கின்றன. இது அனைத்தையும் பற்றி தான் இந்த ஹெல்த்தி மாடர்னிட்டி ஸ்கேல் சொல்லுகின்றது. இதை தயாரித்தவர் ஏகே சிங் என்ற ஆய்வாளர் ஆவார். இந்த கண்டறிதலும் தடுத்தலும் தனிநபர் அளவு, குடும்ப நிலை, சமூக நிலை, நாட்டு, உலக நிலை, அதன் மூலம் சரியாக தடுக்க முடியும். ஆகவே இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் இந்த மாதிரியாக நாம் இந்த நோய்களை கண்டறிதலும் அவைகளை தடுத்தலும், இது தனிநபர்கள் எவ்வளவு தெரிந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தலும், அதற்கு குடும்பமானது எவ்வளவு ஒத்துழைப்பு தருகிறது என்பதை பார்ப்பதும், இந்த சமூகமானது அதற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்ப்பதும். ஆகவே அப்பொழுதுதான் இந்த உலகத்தோடு நல்ல ஒரு நிலையில் நாம் அதை அடைய முடியும், அதை சரியாக பெற முடியும், அதை சரியாக வழி கொள்ள முடியும் என்பதை பார்க்கின்றோம். சுருக்கம், உணவு இந்த பாடத்தை 9வது பாடத்தை பொறுத்த மட்டில் உணவு, உடல் பருமன், இன்ப நுகர்வு, பல வகை உணவு, இவைகளை பற்றி பார்த்தோம். பாடம் 9 ஆரம்பத்தில் உடல் பருமன் வருவதற்கான காரணிகள், அதை எவ்வாறு குறைப்பது, அவர் எவ்வளவு கஷ்டப்படுகின்றான் இதனால் இதை பற்றி பார்த்தோம். அடுத்து இன்ப நுகர்வு என்றால் என்ன, அதனுடைய தேவை என்ன, அதனுடைய தாக்கங்கள் என்ன, அதை எவ்வாறு குறைப்பது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்து நமக்கு ஒவ்வாத உணவு நாம் உண்பதால் தான் உடல் வருகின்றது என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கான உணவை பொறுத்த மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட்ஸ், புரோட்டீன், வைட்டமின்கள், தாது உப்புகள்,
தாது உப்புக்கள், இவைகளை பற்றி பார்த்தோம். இவைகள் அனைத்தும் சேர்ந்தான் நல்ல உடல்நிலைக்கு, நமக்கு சத்தான உணவு தான் நமக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்கும் என்று பார்த்தோம். ஆகவே இதன் மூலமாக இந்த பாடத்தில் பல்வேறு பாடங்கள் உடல்நலம் மற்றும் இன்ப நுகர்வு பற்றி விளக்கமாக அறிந்திருக்கின்றோம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.